ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஹெல்தியான ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வெந்தயம், நல்லெண்ணெய், கருப்பட்டி இந்த மாதிரி ஹெல்தியான இன்கிரியன்ஸை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி வெந்தய களி. நேச்சுரலாக பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்கு சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. இதில் அயன் அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால போனஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் விமன்ஸுடைய ஹார்மோனல் பேலன்ஸ்க்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபியை பாரபட்சமே பார்க்காம மந்த்லி ட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது, ஸ்பெஷலி விமன். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற எந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இன்னும் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் பண்ணி பாருங்க. ஒரு ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் ஷேர் பண்ணேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எந்த அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். நார்மலாக மற்ற அரிசியில் செய்யறதை விட இந்த மாதிரி இட்லி அரிசி யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற இன்கிரியன்ஸையும் மெஷர் பண்ணி எடுக்கணும். 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதிகமாக எடுத்தாலும் ரொம்ப கசப்பாயிரும், கம்மியாகவும் எடுக்கக்கூடாது. இது வெந்தய களி அப்படிங்கிறதுனால வெந்தயம் இந்த மாதிரி சரியான பக்குவத்தில் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 1/4 கப் அளவுக்கு வெந்தயத்தை அரிசி கூடவே சேர்த்துக்கலாம். வெந்தயத்தில் பொதுவாகவே ஒரு கசப்பு தன்மை இருக்கும். கொஞ்சமாக எடுத்தாலே அந்த கசப்பு தன்மை நமக்கு தெரியும். இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் இல்லையா, சுத்தமாக அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உளுந்து சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயத்துடைய கசப்பு தன்மை சுத்தமாக தெரியாது. ஒரு சில பேர் தனித்தனியாக ஊற வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே பாத்திரத்தில் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 to 5 டைம்ஸ் கிட்ட நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஊற வச்ச அரிசியை ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியை இதில் சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரிசியை போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, தண்ணி கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. இதை மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்லையே நம்ம கட்டியாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுப்பில் வச்சு கிளறும் போது நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கட்டித்தன்மை கொடுத்துரும், சரியாக மாவு வேகாது. அந்த வெந்தயம், உளுந்துடைய அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா தண்ணி ஊற்றி தாராளமாக நல்லா கொஞ்சம் லிக்விடாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். இப்போ மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். டோட்டலாக 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா அரிசி மெஷர் பண்ண அதே கப்பில் 2 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கலாம். கருப்பட்டியை நல்லா துருவிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து பண்ணுறதை விட இந்த மாதிரி கருப்பட்டி சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாரம்பரியமான உணவு வகைகள் எல்லாமே கருப்பட்டி சேர்த்து தான் பண்ணுவாங்க. 2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம். கருப்பட்டியில் கண்டிப்பாக மண் தூசிலாம் இருக்கும். ஸோ அதனால் அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். இதை நல்லா கரைச்சிக்கோங்க. அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். ஹீட் ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மாவை இது கூட சேர்த்துக்கலாம். வாட்டர் ஆட் பண்ண உடனே அரைச்ச மாவையும் சேர்த்துருங்க. இல்லைனா சீக்கிரமாக திக்காக ஆரம்பிச்சிரும். ஸோ கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டா கூட அங்கங்கே கொஞ்சம் கட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கைவிடாமல் கண்டினியூஸாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த களி செய்யறதுக்கு டோட்டலாக 7 கப் அளவுக்கு வாட்டரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அரைக்கும் போது 1 கப் அளவுக்கும், மாவு மிக்ஸ் பண்ணும் போது 2 கப் அளவுக்கும், பாத்திரத்தில் மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி 2 கப் அளவுக்கும், கருப்பட்டியில் 2 கப் அளவுக்கும். ஸோ டோட்டலாக 7 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம். 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கருப்பட்டி தண்ணி நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருப்பட்டி தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே இன்னும் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாயிரும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம்.
கருப்பட்டி தண்ணிய இப்ப ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதுல. இது கூட 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்த வீடியோ கிளிப் மிஸ் ஆயிருச்சு. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கன்டினியூஸா மிக்ஸ் பண்ணீங்கன்னா லம்ப்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணலாம். அரிசி மாவு நல்லா திக்கானதுக்கு அப்புறம் தான் நம்ம கருப்பட்டி தண்ணிய சேர்க்கிறோம். அதனால கொஞ்சம் மிக்ஸ் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல சிரமமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கன்டினியூஸா கைவிடாம மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா மிக்ஸ் பண்ணிரலாம். ஆனா மிக்ஸ் பண்ணும்போது அடுப்ப ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே கரண்டிய வச்சு நல்லா சுத்தி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாம நல்லா ஈஸியா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ அரிசி மாவோட சேர்த்து கருப்பட்டி தண்ணிய நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, கடாயில ஒட்டாம நல்லா சுருண்டு வரும். கடாயில கொஞ்சம் கூட ஒட்டாம இந்த மாதிரி நல்லா சுருண்டு ஹல்வா பதத்துக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கரண்டிய வச்சு நல்லா ஒன் டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. களிய நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாத்திரத்துல இந்த மாதிரி கரண்டிய வச்சு எடுத்து விட்டீங்க அப்படின்னா, இந்த களி அப்படியே கொஞ்சம் கூட ஒட்டாம இந்த மாதிரி நல்லா வலிக்கிட்டு போகணும். இதுதான் வந்து சரியான பதம். பாத்திரத்தினுடைய ஒரு கார்னர்ல கரண்டிய வச்சு எடுத்து விடுறேன் பாருங்க எந்த அளவுக்கு வலிக்கிட்டு போகுதுன்னு. அதே மாதிரி கையில கொஞ்சமா தண்ணிய தொட்டுட்டு இந்த களிய நீங்க தொட்டு பார்க்கும்போது கையில கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. இந்த களிய இந்த மாதிரி பதமா செய்யறதுக்கு கரெக்டா ஒரு 15 நிமிஷமாவது நமக்கு டைம் தேவைப்படும். கையில இந்த மாதிரி எடுத்து உருட்டுனீங்க அப்படின்னா வெள்ளை பாகுலாம் நம்ம எடுக்கும்போது அப்படியே நல்லா திரண்டு உருண்டு வரும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், ட்ரெடிஷ்னலாக ஒரு வெந்தயக்களி ரெசிபியை ரொம்ப சூப்பராக ஈஸியாக பண்ணிட்டோம். பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணுற அளவுக்கு ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி நடுவில் ஒரு குழி மாதிரி வெட்டி அதில் ஃபுல்லாக நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது இந்த நல்லெண்ணெயோட தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வெந்தயம் சேர்த்து பண்ணியிருக்கிற அந்த டேஸ்ட்டே நமக்கு சுத்தமாக தெரியாது. அந்த அளவுக்கு கசப்பு தன்மை இல்லாமல் கருப்பட்டியெல்லாம் சேர்ந்து நல்ல பக்குவமாக செஞ்சுருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு கண்டிப்பாக மந்த்லி ட்வைஸ் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயக்களியே ஒரு சில பேர் கருப்பட்டி சேர்க்காம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கருப்பட்டியோட சேர்த்து இல்லைன்னா நாட்டு சக்கரையோட சேர்த்து சர்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை இல்லாமல் குழந்தைங்க ஹல்வா மாதிரி நினச்சி நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லெண்ணெயில் முக்கி சாப்பிட மறந்துடாதீங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.